வணக்கம் நண்பர்களே. எதிர்பார்த்ததை விடவும் முன்கூட்டியே டெல்லியில் கொந்தளிப்பு நிலை, அரசியலில் கொந்தளிப்பு நிலை எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே மட்டுமல்ல, சற்று கூடுதலாகவே ஏற்பட்டதாக தெரிகிறது. அதாவது இதுவரை காங்கிரஸுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, ஒரு பிரதான எதிர்க்கட்சியாகவே அதற்குரிய இடங்களையே பெற முடியல. மொத்த இடத்துல 10 விழுக்காடு பெறணும். நாடாளுமன்ற இடங்களில் மொத்தத்தில் 10 விழுக்காடு பெற்றால்தான் அது எதிர்க்கட்சி அந்தஸ்து இருக்கணும். இந்திய நாடாளுமன்றத்தின் கடந்த 10 ஆண்டுகளுடைய நிலைமையை பாருங்கள். எதிர்க்கட்சி தலைவரே இல்லை. இதெல்லாம் யாருமே அதை நம்ம சிந்திக்கக்கூட விடலை இந்த அரசு. ஏன்னா வேறு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிரடிகள் நடக்கிறதுனால இதை பற்றிலாம் யாரும் ஜனநாயகத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு இதெல்லாம் இல்லையே அப்படிங்கிறத பற்றி கூட சிந்தித்து நமக்கு அதை பற்றியான ஒரு விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கூட, இடைவெளி கூட, அவகாசம் கூட நமக்கு கிடைக்கல இந்த 10 ஆண்டுகளாகவே. இப்போ காங்கிரஸ் 99 இடங்களை தனிப்பட்ட முறையில் தனிப்பெருங்கட்சியாக அல்லது தனிப்பட்ட முறையில் காங்கிரஸுக்கு மட்டும் 99 இடங்கள் கிடைச்சிருக்கிறதுனால அது வலிமையான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு எழுந்து நிற்கிறது இந்திய நாடாளுமன்றத்தில். அதனுடைய தலைவராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்று அந்த கட்சியினர் விரும்புகிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் கூட தீர்மானம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அங்கே பல தலைவர்களும் விரும்புவதாக கூறப்படுகிறது. அந்த கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடித்தான் அந்த முடிவை எடுக்கணும். கூட்டணி கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஆகணும்னு விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுக்கிடையில் இதெல்லாம் இன்னும் ஆட்சி அவர் பதவியேற்கலை, இன்னும் ஆட்சி அமைக்க முடியலை. அதில் பெரிய குழப்பங்கள் இருக்குது. அது என்ன குழப்பம்னு இதுக்கு அடுத்து பார்ப்போம். ஆனால் இதற்கு முன்கூட்டியே, அதாவது 5ஆம் தேதி மாலை, 6ஆம் தேதி மாலை, ஜூன் 6ஆம் தேதி மாலை திடீரென காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட ஜீராம் ரமேஷ் உள்ளிட்ட தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தாங்க. இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பாரதிய ஜனதாவில் ஆட்சி காலத்தில் இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் காங்கிரஸ் தான் அப்பப்போ சந்திக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு பிரதான தலைவர்கள் அடிக்கடி செய்தியாளர்களை சந்திக்கிற காட்சியெல்லாம் இனிமேல் நீங்கள் பார்க்கலாம் அடிக்கடி. ஏன்னா இந்தியாவில் அதற்கான ஜனநாயக வாய்ப்புகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர்கள் சந்தித்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட்டதன் மூலமாக, 1ஆம் தேதி வெளியிட்டதன் மூலமாக அந்த பங்குச்சந்தையினுடைய புள்ளிகள் எதிர்பாராத வகையில் உயர்ந்தன. எப்படி உயர்ந்துச்சுன்னா, இவங்க வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்ன சொன்னிச்சு அப்படின்னா, மோடியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் அபரிமிதமான இடங்களை பெற்று 400க்கு மேலே, 370க்கு மேலே பெற்று ஆட்சியை பிடிக்கும்னு எல்லா கருத்து கணிப்புகளுமே சொன்னாங்க. அதற்காக பின்னர் ஒருத்தர் கண்ணீர் விட்டு அழுதார். அது நாம் அறிந்த செய்தி. அந்த செய்தியை பார்த்து அதை நம்பி பங்குச்சந்தையில் முதலீடுகள், அது என்னென்னா, அந்த பங்குச்சந்தையில் அதிகமாக பரிவர்த்தனை செய்பவர்கள் இந்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு கருத்து உண்டு. பங்குச்சந்தைனா என்ன, அவங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு விலையை நிர்ணயிக்கிறது. இந்த நிறுவனம் நீ பங்குகள் விலைன்ட்டு ஒரு சில இதுகளை வச்சு அது அப்புறம் அந்த விலைக்கு விற்றுறது, இப்போ வாங்கிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த விலை திடீரென்று சரிந்தால் வாங்கின வந்தால பூரா துண்டை போட்டு போகணுயா, அது பல மடங்கு அதிகரிக்கும் நினச்சி வாங்குவாங்க. அந்த 2 நாளைக்குள்ளே ஏற்பட்ட அந்த ஃப்ளக்சுவேஷனில் அந்த 2 நாட்களில் 38 லட்சம் கோடி ரூபாய் பங்குச்சந்தையில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட மோசடி என்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார். இதை செபி அப்படிங்கிற அந்த பொருளாதார குற்றங்களை விசாரிக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அமைப்பு, செபிங்கிற அமைப்பு விசாரிக்கணும். அது மட்டும் இல்லை, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு இந்த விவகாரத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த நாடாளுமன்றம், புதிய அரசு அமைந்து எதிர்க்கட்சி இதெல்லாம் இவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு இதெல்லாம் நடக்கும் முன்னாடியே, இதற்கெல்லாம் முன்னாடியே முதல் நாளே காங்கிரஸ்
இதுவரை இல்லாத அளவிற்கு வேகமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. அதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற குரலையும் எழுப்பி உள்ளது. இது உண்மையிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது இப்போ எழுப்பிட்டு இதோடு விட்டுற மாட்டாங்க. ஏன்னா வலிமையான எதிர்க்கட்சி, அவர்களுடைய கோரிக்கையை அல்லது வலியுறுத்தலை அவர்கள் நாடாளுமன்றத்தில் நிராகரிக்க முடியாது. அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட போனாலும் அதை நிராகரிக்க முடியாது. அதனால் இனி வரும் காலங்கள், அதாவது மோடி தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் கூட அந்த ஆட்சி என்ன மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இயங்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னோட்டத்தை இன்றே பார்த்தாச்சு. காங்கிரஸ் இனி எப்படி எதிர்க்கட்சியாக செயல்படும், அதனுடைய ஸ்டெப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம், அதனுடைய போக்கு இனி எப்படி இருக்கும், அதனுடைய இப்போ காங்கிரஸ் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த காங்கிரஸாக இந்த காங்கிரஸ் இனி இருக்காது என்பதற்கு இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நடத்திய செய்தியாளர் சந்திப்பு ஒரு உதாரணம். அதனால் இப்போ இந்த மோடி அரசே அமைந்தாலும் வலிமையான எதிர்க்கட்சி காங்கிரஸாக இருக்கின்ற காரணத்தினால, கூட்டணி கட்சிகளும் நிறைய இடங்களில் ஜெயிச்சிருக்கிறதுனால, இந்தியா கூட்டணி கட்சிகளும் வலிமையாக இருக்குது. அதனால் எல்லா விதமான கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நாடாளுமன்றம் அமைதியாக நடக்காது, பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். அந்த விசாரணை அமைப்புகள், நாடாளுமன்றம் சார்ந்த விசாரணை அமைப்புகளில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கட்டாயமாக பங்கேற்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ அந்த விசாரணைகளில் சில உண்மைகள் அம்பலப்படுத்தப்படும். அப்போலாம் இந்த மாதிரி 10 வருஷமாக யாரும் எதையும் கேட்கவே முடியாமல் அவர் பாட்டில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ஷோ நடத்திக்கிட்டு இருந்த மாதிரி இனி முடியாது. ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதற்கு இன்றைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பே ஒரு முன்னோட்டமாக நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று பாருங்கள், இப்போ சரி, இதுக்கிடையில் இன்னொரு செய்தி என்ன செய்தினா, 8ஆம் தேதி ஏற்கனவே மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார்கள். இப்போ என்ன செய்தினா, 8ஆம் தேதி மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பதவியேற்பு நடைபெறும் அப்படின்னு முறைப்படி இன்னமும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக கூட அது வெளிவரவில்லை. ஆனால் அறிவிச்சிருக்க தகவல் வெளியாகியிருக்கு, தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ ஏறத்தாழ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயே அந்த செய்தியெல்லாம் போட்டாங்க அவங்களுடைய இணையதளத்தில். அப்போ அந்த செய்தி ஓரளவு உறுதியானதாகத்தான் தெரிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு தான் தலைவலி ஏற்படும்னு சொல்லி எல்லோரும் பேசினாங்க. அப்புறம் இப்போ கூட்டணி அமைக்கும் முன்னாடியே, அந்த அரசு பதவியேற்கும் முன்னாடியே ஏகப்பட்ட குழப்படிகள் ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்வார், சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பதவி, முக்கியமான லாகாக்கள், அமைச்சரவையில் முக்கியமான துறைகளை கேட்குறாரு. அதே மாதிரி நிதிஷ்குமார் முக்கியமாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவர் அமைச்சரவை லாகாக்களை கேட்டதோடு இல்லை, பாரதிய ஜனதா தன்னுடைய சில முகவரி திட்டம்பாங்கள்ல, ஒரு ஆட்சிக்கு அடையாளமான திட்டங்கள்னு சொல்லையில் இந்த அக்னிவீர் இராணுவ வீரர்கள் சேர்க்கையில் அக்னிவீர் திட்டம்னு ஒன்று சொல்லி, அதுதான் பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலையும் இவ்வளோ பெரிய சரிவுக்கு அவங்களுக்கு முக்கியமான காரணம். அந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதாவிடமும் மோடியிடமும் கோரிக்கையை நிதிஷ்குமார் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இது அவங்களுடைய உயிர் நாடி திட்டம். இதை காங்கிரஸும் சொல்லியிருந்துச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அக்னிவீர் திட்டத்தை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. இப்போ நிதிஷ்குமாரே அதை கேட்குறாரு. இது ஒரு சிக்கல். இப்போ இதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா என்னங்கிறது. அதுபோக 2 மாநிலங்களுக்குமே சிறப்பு அந்தஸ்தை கேட்குறாங்க, முக்கியமான துறைகளை கேட்கிறார்கள். ஏறத்தாழ நிதித்துறையவே, நிதி அமைச்சகத்தையே அவர்கள் கேட்குற மாதிரி தெரியுது. முக்கியமான துறைகள் பல இதை கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போ இந்த இடியாப்ப சிக்கலில் இப்போ அவர்களால் பதவியேற்பை 8ஆம் தேதி நடத்த முடியல. ஏன்னா இவர்களுக்கு முதல்ல எந்த லாகாவை கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு, அது போகவில் அவங்க கட்சிக்காரங்களுக்கு லாகாக்களை ஒதுக்கணும் அப்படின்னு அந்த சூழ்நிலையில் இப்போ இந்த பதவியேற்பையே ஒத்தி வைக்க வேண்டிய நெருக்கடிக்கு பாரதிய ஜனதா கட்சியும் மோடி பரிவாரத்து, இப்போ மோடி குடும்பம்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க இந்த மோடி குடும்பம்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் லாலு பேசிட்டார், குடும்பம் இல்லாதவர்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி, அந்த இதுக்காக மோடி ஆதரவாளர்கள் பூரா நாங்கள் அந்த இதிலே போட்டாங்க, ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியா அவங்க அக்கௌண்ட்ஸில் பூரா நாங்கள் நான் மோடி குடும்பம், இன்னார் பேர், ஒரு
ராமசாமி மோடி குடும்பம், குப்புசாமி மோடி குடும்பம், இப்படி போட்டுக்கிட்டாங்க. அப்போ நம்மளும் நீ மோடி குடும்பம்னே இவங்களை சொல்லலாம் இல்லையா? மோடி ஆதரவாளர்களை, மோடியினுடைய அமைச்சரவையை, பாரதிய ஜனதாவை, மோடியோடு இருப்பவர்களை மோடி குடும்பம்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க தானே அதை சொல்லிக்கிட்டாங்க மோடி குடும்பம்னு. அதனால் இப்போ மோடி குடும்பம் வந்து பெரிய பிரச்சனையில் இருக்குது. நிதிஷ்குமார்கிட்டையும் சந்திரபாபு நாயுடுகிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதுக்கடையில் பதவியேற்புக்கு வெளிநாட்டு தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களும் சில பேர் வர்றதா ஒப்புதல் அளித்ததாக தெரிகிறது. எப்படி நடக்க போகுது, என்றைக்கு நடக்க போகுது, என்ன மாதிரியான கோலங்களில் இது நடக்க போகுது, கோலமாக நடக்க போகுதா, அலங்கோலமாக நடக்க போகுதா, இதெல்லாமே பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இது இவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படி தானே இருக்குது. யாரையும் மதிக்கிறதில்ல, எதையும் கேட்குறதில்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்துக்கு 4 பேருக்கு பதில் சொல்லி தான் இவங்க இது பண்ணணும். இது இன்னொரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே வேறு ஏதோ வரப்போகிறாரு, அவர் வேறு இங்கிட்டு வரப்போகிறதா ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுறாங்க. அவங்க தரப்பில் இன்னும் பெருசாக ஒன்றும் தகவல் இல்லை. இப்படி பல்வேறு வதந்திகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களுமாக டெல்லி வந்து அப்படியே தகச்சிக்கிட்டு இருக்கு. மழையே பெய்தாலும் அந்த வெப்பம் தனியலை, இங்கே அரசியல் வெப்பம். இதில் வந்து இப்போ மோடி குடும்பம் இப்படி ரொம்ப இடியப்பச்சிக்கலில் இருக்குது. சரி, இதில் சந்திரபாபு இன்னொரு விஷயமும் இருக்குதுல்ல. நிதிஷ்குமாருடைய கட்சியை சேர்ந்த தியாகி அப்படிங்கிறவர் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது இதை விட இன்னொரு பிரச்சனை. அது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கொள்கையை நாங்கள் எப்போவுமே மறுக்கலை, ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே நாடு ஒரே கொள்கை தேர்தலை வந்து பாரதிய ஜனதாவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் எதிர்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சந்திரபாபு நாயுடு கூட அதை ஏற்றுக்குவாரான்னு தெரியல. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நிதிஷ்குமாரில் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஜேடியு அந்த கட்சி முன்கூட்டியே சட்டப்பேரவை தேர்தல் நடத்திட்டு இன்னும் 5 வருஷத்தில் 4 வருஷத்தில் அதை கலைச்சிட்டு மறுபடியும் தேர்தலுக்கு, அதாவது பாரதிய ஜனதாவுடைய திட்டத்திற்கு அவர்கள் வந்து வழிவகுத்து கொடுக்குறார்கள். எளிமையாக தங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கிறது இல்லை. மற்ற மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கிறவங்க இது என்ன ஆனாலும் ஆகிட்டு போகுது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க தயாராக இருக்கிறதா அவங்களுடைய கட்சிக்காரர் சொல்லியிருக்காரு. அப்போ இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. ஒன்று இந்த அக்னிவீர் திட்டத்தை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க, இந்த பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறோங்கிறாரு. நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் இந்த ஒரு கவர்னன்ஸை நடத்துறதுல எல்லாம் வந்து நல்லா நடத்துவாருங்கிற பேர் அவருக்கு இருக்குது, ஏதோ ஒரு அளவில் இருக்குது. ஆனால் மருந்துக்கு கூட கோட்பாட்டு வலிமை, உறுதித்தன்மை, கொள்கை உறுதிங்கிறது மருந்துக்கு கூட இல்லாத ஒரு மனிதர். அரசியல் நம்பகத்தன்மை அதை விட மோசம் அவர்கிட்ட. குறைந்தபட்ச நம்பகத்தன்மைக்கு கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு அரசியல்வாதி அவர். ஆனால் தந்திரங்கள்லாம் குறைச்சல் கிடையாது. பல்ட்டி எப்படி எந்த பக்கம் எங்கிட்டு எப்படி குதிச்சா கீழே அடிபடாமல் கீழே எங்கேருந்து எங்கே குதிச்சா கீழே அடிபடாமல் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேன்னு இல்லை, உலகத்திலேயே அவர் அந்த கலையில் வந்து ஒரு வல்லுனர். சந்திரபாபு நாயுடுனுடைய இது வேறு. அவர் வந்து மாமனாருக்கே வேட்டு வச்சுட்டு ஒரு அரசியல் தலைவர் அவர் கொடுத்தவர். அதனால் அவர் குணாதிசயங்கள் வேறு. இன்னும் அவர் என்னென்ன கட்டையை கொடுக்க போகிறாரோ தெரியல. இது வரைக்கும் மோடி வந்து தன்னை எதிர்க்க, மோடியும் அமித்ஷாவும் தங்களை வந்து இது பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு இதில் போய்கிட்டு இருந்த நேரத்தில் இவங்க வந்து இந்த தேருக்கு கட்டை கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு அடிக்கு ஒரு கட்டையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போவே 2 பேரும். இனி மற்ற கூட்டணி கட்சிகள் வெவ்வேறு கட்டையை கொடுப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கிடையில் ஆர்எஸ்எஸ் வந்து இதில் என்ன செய்ய போகுது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி இப்போ இன்னும் அவங்க தரப்பில் இருந்து ஒன்றும் ஒரு வெளிப்படையான தகவல் எதுவும் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் தீவிரமான இந்த ஜெய் ஸ்ரீராம் பக்தர்கள் இருக்காங்கல்ல சோசியல் மீடியாவில், அவங்கெல்லாம் என்ன ஒரு ஆவேசத்தோடு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து மோடிக்கு எதிராகவோ பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராகவோ எந்த வேலையும் எந்த விதமான இடையூறையும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு அவங்க ரொம்ப அழுத்தமாக நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம். ஏன்னா என்ன இருந்தாலும் தண்ணீரை விட ரத்தம் கட்டியானது, ரத்த பந்தம் வேறு, தொப்புள் குடி உறவு வேறு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி செய்வாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது உண்மையிலே நம்பக்கூடிய தகவலாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அவங்க சொல்கிறதுல ஒரு அடிப்படை லாஜிக்கும் இருக்குது. என்னென்னா, இந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் போன ஒரு காணொலிக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அது என்ன மாதிரி இயக்கம் அப்படின்ட்டு. அந்த இயக்கத்தினுடைய நூற்றாண்டு அடுத்த ஆண்டு வருது 25. அப்போது அந்த நூற்றாண்டில் வந்து அவர்களுடைய பாரதிய ஜனதா ஆட்சி கட்டில் இருக்கணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் வந்து விரும்பும் இல்லையா? அது எப்படி அதை வந்து ஆட்சி இல்லாத ஒரு தங்களுடைய அரசியல் விங்கு வந்து ஒரு பிரிவு வந்து ஒரு பெரிய கட்சி வந்து
ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் அந்த நூற்றாண்டை கொண்டாடுவதற்கு ஆர்எஸ்எஸ் விரும்பாது. எனவே எனக்கு நாம் அறிந்த வரையிலே அந்த காலகட்டம் வரையில் மோடிக்கோ மோடி அரசுக்கோ ஆர்எஸ்எஸ்னால் பெரிய இடையூறு இருக்காது என்பது தான் இப்போது அரசியல் நோக்கர்களுடைய கணிப்பாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தொடக்கமே பெரிய குழப்பமாக இருக்குது. இந்த ஆட்சி அன்றாடம் பெரிய பிரச்சனைகளோடும் சிக்கல்களோடும் தான் நகர்ந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்குது. இதுக்கிடையில் இவர்களுடைய அந்த மூர்க்கத்தனமான வேலை திட்டங்கள் இருக்குது. அதை செயல்படுத்தவும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்காக இப்போ பாரதிய ஜனதா தங்களுக்கு பெரும்பான்மை இல்லைங்கிறதுனால விட்டுற மாட்டாங்க. ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா அந்த ஆணவத்தில் எந்த குறையும் இல்லை அவங்கள்ட்ட. அவங்களுடைய மொழி அதே அநாகரிக மொழி தான். அவங்களுக்குன்னே தேவநாகரி மாதிரி சமஸ்கிருதம் மாதிரி, சமஸ்கிருதம் தேவ பாஷைங்கிற மாதிரி ஆபாச மொழிங்கிறது பாரதிய ஜனதாவுடைய சோசியல் மீடியா மொழி. எல்லாருமே துச்சமாக இழிவுபடுத்தி பேசக்கூடிய அந்த ஒரு நாலாந்தர மொழி தான் அவங்களுடைய மொழி. பொதுவாகவே எந்த மொழியில் இருந்தாலும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க போல். அது மாதிரி தான் அந்த சோசியல் மீடியாவில் அந்த ஆணவம் இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த கங்கனா ராவத் இன்றைக்கி யாரோ ஒரு பஞ்சாப் இராணுவ பெண் வீராங்கனை பெண் இராணுவ வீரர் முகத்தில் சப்புன்னு அரைஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய செய்தி போய்கிட்டு அது ஒரு டிபேட்டாகலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த அம்மா யாரையுமே இப்போ நான் தான் சொல்கிறேன், பாரதிய ஜனதாவுக்கு யாரையும் மதித்து பேசுகிற பழக்கம் கிடையாது, உண்மை பேசுகிற பழக்கமும் கிடையாது. பரஸ்பர மனிதர்களை மதித்து, ஏன்னா ஜனநாயக உணர்வு இருக்கிறவங்க தான் பரஸ்பர மனிதர்களை மதிப்பாங்க. அதுவும் அவங்க அந்த நடிகைக்கு எந்த பண்பாடு, இந்த குறைந்தபட்ச நாகரிகம், பேச்சில் குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட நம்ம உருதவனும் கூட நம்ம பார்த்ததில்லை. அதனால் அது பஞ்சாப் யாரையோ அவங்க அம்மா விவசாயிகள் போராட்டத்தில் இருந்தாங்களாம். அந்த அரைந்த பெண்மணியினுடைய அம்மா அவங்களையும் சேர்த்து எல்லோரும் பஞ்சாபில் இந்த விவசாயிகளை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் போனால் காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்று இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க ஏதோ தீராத கோபத்தில் இருந்திருப்பாங்க போல். இந்த அம்மா பார்த்தவொன்னே சப்புன்னு வச்சிருச்சு. இது நம்ம ஆனால் அது நாகரிகம் இல்லை, அது மாதிரி செய்யக்கூடாது. அது சரியான தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற முறையும் அது அல்ல. அது அநாகரிகமானது. அது ஏற்கத்தக்க நடைமுறை அல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஏன்னா இந்தியா என்பது ஜனநாயக நாடு. அப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கான வழிமுறைகள், நாகரிகமான வழிமுறைகள் இருக்கின்றன. அதைத்தான் கடைப்பிடிக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி முகத்தில் அறைகிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் இல்லைங்கிறது வேறு செய்தி. கங்கனா ராவத் தொடர்பான நிகழ்வை நாம் வரவேற்க முடியாது, ஏற்க முடியாது என்று சொன்னாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினரின் ஆணவமான போக்கின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குறியீட்டு சம்பவமாக அந்த நிகழ்வை நாம் கருத முடிகிறது. அந்த வகையிலே டெல்லியினுடைய நிகழ்வுகள் இன்று பல்வேறு செய்திகளை நமக்கு உணர்த்தியுள்ளன. ஆட்சி அமைப்பதிலே குழப்பம், பதவி ஏற்பதிலே குழப்பம், அதுபோக அவங்களுடைய கொள்கைகளுக்குள்ளேயே எதை ஏற்பது எதை நிராகரிப்பது என்பதற்கான குழப்பம், எந்த கோரிக்கையை வைப்பது அல்லது மற்றவற்றை எதை தள்ளிப்போடுவது என்று கூட்டணி கட்சியாக வருபவர்களுக்கு மத்தியில் குழப்பம், ஒரே குழப்பமாக இருப்பதால் மோடி குடும்பமும் சேர்ந்து குழப்பத்தில் தவிக்கிறது. நன்றி நண்பர்களே. மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.